ஸ்ரீமன் நாராயணீயம் 41ஆம் தசகம். கோபியர்களின் மகிழ்ச்சி. காற்றினும் கடுகி விரைந்தனன் நந்தன் கூற்றினை அடுத்ததென கலங்கினள் நெஞ்சில் மரங்கள் வீழ்ந்தன பொடிந்தே இருந்தன பெருத்ததோர் உருவம். ஆய்ச்சியர் உரைக்க கோபர் அறிந்தனர் பேச்சியின் கதையை பயந்தனர் வியந்தனர். நெடிதாய் கிடந்த உடலினை வெட்டி நெடுந்தூரம் சென்று காட்டில் எறிந்தனர். நினது திருவாய் பதித்த மார்பும் உனது திருவடி மிதித்த உடலும் நன்றாய் பாபம் நீங்கியதாலே மன்றத்தில் எழுந்தது நறுமணமே. நன்றாம் இதுவே அகிர்புகைதான் அன்றேல் சந்தனம் என்றனரே. பூதனை பெற்ற நற்கதிதான் நாதன் உன்னடி அடைந்தார்க்கு பேதமின்றி கிட்டுமென போதம் தந்தாய் கோப்பருக்கே. வருவது உரைத்தார் வசுதேவர் பெரியதாம் இந்த பேய்ச்சியிடம் அரிதாம் குழந்தை மீண்டதென திருமுகம் கண்டே உவந்தாரே. புண்ணியன் நீ அங்கு வாழ்ந்ததனால் எண்ணியதெல்லாம் நிறைவேற எண்ணிலடங்கா செல்வங்களும் எண்ணம் தொடாத நன்மைகளும் மண்ணில் பாங்காய் விளங்கியதே கண்ணா உந்தன் திருவருளே. உந்தன் உருவம் கண்ணில் தோன்ற முந்தி உந்தன் முறுவல் நிற்க அந்தி பொழுதில் பணிகள் முடித்து நந்தன் மகனை காண வந்தாரே. அன்பால் தன்னிலை இழந்தனர் கோபியர் என்னை நோக்கினன் குறுநகை கொண்டனள் என்றே எண்ணியும் சொல்லியும் மகிழ்ந்தார். என்னிடம் பாபாவென கைகளை நீட்டினர் அழகிய மேனியை தொட்டே கழித்தனர். எழிலரசு உன்னை மயங்கித் தழுவினர் மலர்கள் போலும் கோபியர் நடுவே மலர்கள் தாவும் வண்டென இருந்தாய். பிள்ளை உனை மடியில் வைத்து உள்ளம் நிறைந்த இன்பம் கொண்டு அன்னை உனக்கு பாலூட்டினாலே என் பிணி தன்னை போக்கி அருள்வாய். 41ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.